எனக்கு பிளாஸ்டிக் சேர் உக்காந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை அந்த எம்பி சீட்டு 2 சீட்டு, எம்எல்ஏ சீட்டு 4 சீட்டு, அது போதும். உலகத்திலேயே ஜெயிலுக்கு போனவனுக்கு விருது கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா தொல்லு திருமாவளவன் தான், வேற எவனும் இல்லை. இதை விட ஒரு கேவலம் எப்படிங்க? அப்புறம் அவன் எப்படிங்க அவன் மைண்ட் செட்டப் உருப்படும்? திருமாவளவன் போன்ற ஆளுகள் நசுக்கிறாங்க, அவங்கள உருப்பட விடாமல் பண்ணி அவங்கள எப்படி தவறான பாதை கொண்டு போகணுமோ கண்டு இவரோட சுயநலத்துக்காக அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்கார் திருமாவளவன். விவசாயிகள் அனைவரையும் நான் கவர்மெண்ட் அரசு ஊழியர்களாக்கி சம்பளம் தருவேன்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? நம்ம வெற்றி பெற மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு. அப்பாவி ஈழ தமிழர்களை வச்சு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வசூல் பண்ணி கறந்துக்கிட்டு வேறு வேலை நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ வைகோ மேலே நிறைய விமர்சனம் வருது. இப்போ எப்படின்னா பிரபாகரனை சந்திச்சதுலேருந்து கலைஞருக்கு அவருக்கும் ஒரு சின்ன உரசல் வந்துச்சு, அப்புறம் பிரிஞ்சாரு. அந்த அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு விமர்சனம் பண்ணுறதும் அப்புறம் திருப்பி கூட்டணி சேர்ந்து விமர்சனம் பண்ணுறது, பிரிஞ்சு சேர்றாரு. அவர் ஏன் தனித்து நிற்க மாட்டார்? வைகோ ஏன் தனித்து நிற்க மாட்டார்? தனித்து நிற்கிறதுக்கு அங்கே ஆள் இருந்தால் தானே. ஊருக்கு 2 பேர் கூட கிடையாது. அப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? அவன் கூட இருக்கிறவங்களாம் செத்தே போயிடுறான் பாதி பேர். எஸ்.எஸ். சந்திரன் சொன்ன மாதிரி கூட இந்த மல்லை சத்யா, அவரே மல்லை சத்யா, இப்போ மல்லை சத்யா பாவம், அவர் கூட எல்லாரும் போனதுக்கப்புறம் கூட மல்லை சத்யா இருந்தார். இன்றைக்கி அவர் ஃபுல்லாக பேச்சை கேட்டுக்கிட்டு துரத்தி விட்டுட்டு அந்த ஆள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இந்த வைகோக்கும் கலைஞருக்கும் உரை சொல்லணும்னு சொல்கிறீங்களா? இது இன்றைக்கி இல்லை, அன்னைக்கே நடந்த விஷயம். அதாவது ஸ்டாலினுக்கு வந்து இளைஞர் அணி பதவி கொடுக்கும்போதே முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவர் வைகோ. உன் பையனுக்கு தான் கட்சியில் சீனியாரிட்டி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டதுக்காக தான் வைகோவை கட்சியை விட்டே நீக்கினார். இப்போ அந்த வார்த்தை வர மாட்டேது, இப்போ வராது. ஏன்னா பிள்ளைக்கு எம்பி சீட் வாங்கிட்டார்ல, திருச்சியில் ஜெயிக்க வச்சுட்டாங்கல்ல, அதனால் வராது. புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் வந்து சுயநலவாதிகள், பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எதையும் செய்யக்கூடியவர்கள். இந்த திரும்ப அப்படி தான் சொல்கிறான். எனக்கு வந்து சீட்டு முக்கியம் இல்லை, ஆனால் நாங்கள் சீட்டை சண்டை போட்டு நாங்கள் மேல் சீட்டு வாங்குவோம், ஆனால் திமுக விட்டு ஒருபோதும் நாங்கள் விலக மாட்டோம். சீட்டு முக்கியம் இல்லை, ஆனால் சண்டை போட்டு வாங்குவோம். ஆமாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து ட்ரெண்ட்டு. அதாவது எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியும் ஆட்சியில் பங்கு இவன் கொடுப்பானான்னு. ஏங்க, ஒரு நெல்லிக்குப்பத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நகர்மன்ற தலைவர் போஸ்டிங்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கினாங்க திமுகவில். அங்கேயே திமுககாரன் பூரா சண்டை போட்டு கடைசியில் திமுககாரன் தான் உட்காந்தான், துணைத் தலைவராக தான் இவனை உட்கார வச்சானுங்க. அதையே இந்த ஆளால் கேட்க முடியலை. புவனகிரியில் உள்ளாட்சி தேர்தலில் புவனகிரி பக்கம் முட்லூருன்ற ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த பெண்மணியை தலைவராக ஜெயித்த உடனே கீழே உட்கார வச்சான். அதே ஊராட்சியை சேர்ந்த துணைத் தலைவர் டிஎம்கேவை சேர்ந்தவன், பார்த்துருப்பீங்க. அதை கேட்கல இவர். அந்த சமுதாய மக்களோட நடக்கிற அநியாயங்களை என்னத்தங்க இவர் கேட்குறாரு? கேட்டால் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் தான் எங்களை வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அதுக்காக திமுக வந்து எங்களுக்கு வந்து எல்லா பல விஷயத்தில் எங்களுக்கு கை கொடுக்குதுன்றாரு. இதை விட ஒரு மானங்கெட்ட செயல் என்னங்க இருக்குது? திமுக கை கொடுக்கல, எனக்கு பிளாஸ்டிக் சேர் உக்காந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை அந்த எம்பி சீட்டு 2 சீட்டு, எம்எல்ஏ சீட்டு 4 சீட்டு, அது போதும். கீழே இருக்கிற எப்படி கெட்டு குட்டி சோற போனால். இப்போ ஆம்ஸ்ட்ராங் இருந்தார், ஜெகன்மூர்த்தி இருக்கார். ஜெகன்மூர்த்தி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி பூரா எல்லாம் டாட்டா மேஜிக் ஏசிலேருந்து ஆட்டோலேருந்து எல்லாமே அவர் பேர் தான். படித்த இளைஞனை கூட அந்த வண்டியை ஓட்டு, ஏதாவது ஒரு வண்டியை ஓட்டு, உன் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொல்லி அவர் எப்படி சம்பாதிக்கிறாரோ அது வேறு விஷயம். ஆனால் பல குடும்பத்தை இன்றைக்கி அந்த ஆள் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான்ல. ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொன்னார்? படித்த எல்லாரையும் பல பேர் அட்வொகேட் ஆக்கியிருக்காரு. பல பேர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, படித்து வாழ்க்கையில் முன்னேறு, அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குற சலுகைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுன்னு. ஆனால் திரும்ப என்ன சொல்கிறாரு? திமிரி எழு, திருப்பி அடி, உத, உன் மேலே 10 கேஸ் இருந்தால் தான் நீ பெரிய ஆள். இதெல்லாம் ஒரு தலைவனா? அதுவும் அவார்டு எதுக்கு கொடுக்குறாரு? இப்போ சமீபத்தில் கொடுத்தாரு அவார்டு, விசிகா கட்சிக்காரன். 10 கேஸ் இருந்தால் தான் நீ பெரிய ஆள், விசிகா கட்சிக்காரன். இன்னொன்று இப்போ ஒரு அவார்டு வேறு கொடுத்தாரு, சிறை சென்ற பொய் வழக்கில் சிறை சென்றவர்களுக்கு விருது வழங்கும் விழா. உலகத்திலேயே ஜெயிலுக்கு போனவனுக்கு விருது கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னா தொல்லு திருமாவளவன் தான், வேற எவனும் இல்லை. இதை விட ஒரு கேவலம் எப்படிங்க? அப்புறம் அவன் எப்படிங்க அவன் மைண்ட் செட்டப் உருப்படும்? பாவம். அவன் கூட அந்த ஜால்ரா அடிக்கிறவன் தான் முன்னேறி இருக்கானே தவிர அவன் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஏதாவது முன்னேறி இருக்கா? இல்லை. இன்றைக்கி அவன் பாவம் அந்த மூலம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான், அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கான். எவனையாவது தூக்கி விட்டுருக்கியாடி? உன்னுடைய சுயநலத்தை தான் நீ பார்த்துக்கிற. மக்கள் இன்னமும் அப்படி பேசி முட்டாளாக வச்சுருக்காங்க நினைக்கிறீங்களா அந்த கட்சிக்காரர்கள்? அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து தரமான கல்வியை கொடுக்காம அவங்கள வந்து ஏமாற்றிக்கிட்டு இதை சொல்லி அதை சொல்லிக்கிட்டு நம்ம ஜாதியை குறைப்படுத்துகிறாங்க, நம்மளுக்கு வந்து உரிமை வேண்டும் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், அன்னைக்கு வந்து எஸ்ஐக்களை வந்து அந்த ஐயருங்க கையில் தண்ணி ஊற்றினாங்க, குடித்தாங்க, இதெல்லாம் வந்து பழைய வரலாறு இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக பெரியார் போராடினார் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்றைக்கி எவனாவது ஜாதி மதம் பார்க்குறானா?
குறைஞ்சிருக்கு, முன்னாடியோட இப்ப எல்லாம் குறைஞ்சதுல முக்காவாசி அடங்கி போச்சு ஆமா. இல்லையா? இன்னைக்கு வந்து வேற ஜாதிக்கார பொண்ணை நீ லவ் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாருல திருமாவளவன். கேட்டா நான் ஜாதியை ஒழிக்க போறேங்கிறாரு. இவ்வளோ இந்த வேற ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ ஜாதியை ஒழின்னு சொல்ற திருமாவளவன் ஏன் இந்த திமுக கூட்டணியில் இவ்வளவு தூரம் அங்கம் வகிச்சிட்டு இருக்கல? போய் அந்த திமுக கிட்ட சொல்லி ஸ்கூலில் சேர்க்கும் போதே பேரில் ஜாதி சர்டிஃபிகேட்டில் அந்த பேரை என்ன ஜாதின்னு கேட்கறத முதல்ல எடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். தைரியம் இருந்தால் திருமாவளவனை இதை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து இந்த கோட்டா காட்டி தான் சர்டிஃபிகேட் கேட்கறாங்கன்னு சொல்றாங்களே. இப்போ ஜாதி ஒழிஞ்சிருச்சு, அந்த என்ன ஜாதி கேஸ்ட் அடிப்படையில் அந்த கோட்டா தருவாங்களே எஸ்சி எம்பிசின்னு அது அந்த இதுக்கு தானே கேட்குறாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அது எப்படிங்க அந்த இதுக்கு கேட்குறாங்கன்றதுக்காக சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து கோட்டான்றது எதுக்குங்க? நான் நிஜமாவே கேட்குறேன், கோட்டான்றது எதுக்கு? அந்த கேஸ்ட் அடிப்படையில் வேலை வாய்ப்பு தான். அதாவது அன்னைக்கு வந்து அவங்க வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க, அதனால வந்து கோட்டா கேட்டாங்க, உண்மை. இன்னைக்கு யாராவது அவங்க எஸ்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்களா? எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் யாருமே பின்தங்கி இல்லை. எஸ்சியில் ஒண்டி தான் பொருளாதாரத்தில் பின்தங்கி. வந்து எல்லாருமே பொருளாதார முன்னேறல, ஓரளவு தான் ஓரளவுக்கு முன்னேறிருக்காங்க. ஆனால் எஸ்சியில் வந்து எல்லாரும் பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்காங்கன்னு இவர் சொல்கிறாருல. அப்போ மற்ற காஸ்ட்டில் வந்து யாருமே பொருளாதாரத்தில் பின்தங்கி இல்லையா? அவங்களும் மோசமாக நிறைய பேர் இருக்காங்க. ஏன் ஐயர்லேயே இருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது கோட்டா இருக்கா? ஐயருக்கு ஒரு கோட்டாவாவது இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். எந்த கோட்டாவும் கிடையாது. ஆனால் அவன் வந்து ஏதாவது சலுகைகளை அவன் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கானா? இல்லை அவன் வந்து மற்றவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கான்? இல்லை, அவன் திறமையை வச்சு அவன் மூளையை வச்சு படித்து முன்னேறி இன்றைக்கி ஹை போஸ்ட்டில் இருக்கான் ஐடி இதில். அதை நீ செய்ய மாட்டேங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ படிக்கிறவனுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து சமீபத்தில் 8வது ஆல் பாஸ்ன்னு போட்டார். அப்போ படிக்கிற பையனுக்கும் என்ன தோணும்? நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி, பரிசை ஃப்ளைன்னு எழுதினாலும் சரி, எப்படி இருந்தாலும் பாஸ் தானடா போட போகிறாங்க, நம்ம எதுக்குடா அதை போய் படிச்சுக்கிட்டு அப்படின்னு தான் அவனுக்கு தோணும். ஸோ இந்த கோட்டான்னு வந்ததுனால அவனுக்கு என்ன நினைப்பான்? அந்த கோட்டாவில் 40 மார்க் இருந்தால் கூட உள்ளே போயிடலாண்டா, இதுக்கு 60 மார்க் 70 மார்க் எடுக்கணுன்றது அவனுக்கு அந்த படிப்பு மேலே இருக்கிற அக்கறையும் போயிடும், அந்த நாட்டு மேலே இருக்கிற பற்றும் போயிடும், அவனுக்கு வந்து அந்த தனி இதுவே போயிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊரில் நடக்குது பார்த்தீங்களா, எம்பிசி பிசி உள்ள அந்த மாதிரி மற்ற அதர் பீப்புள் கூட எஸ்சியை மாற்றிக்கிறாங்க வேலை வாய்ப்புக்காண்டி. எஸ்சியை இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு முருகர் கோயிலில் போயிட்டு ஒரு பொம்பளை போயிட்டு அந்த கிறிஸ்டின் இதை நோட்டீஸை கொடுத்துருக்கு, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியது. ஏன்னா வந்து இவங்களோட திருமாவளவனே அப்படி மாறினவர் தானே. குரு அவர்கள் சொல்லியா திருமாவளவன் உண்மையான எஸ்சி கிடையாது. அதாவது சலுகைகளுக்காக இவர் கிறிஸ்டியனாக மாறினார். புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் அவங்க இஷ்டம். நீ மாறிக்க, நீ இந்துவாக மாறு, முஸ்லீமாக மாறு, கிறிஸ்டியனாக மாறு, அது வந்து உன்னுடைய மத சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உன்னுடைய மன சம்மந்தப்பட்ட உனக்கு இஷ்டம், நீ மாறுற, அதை பற்றி யாரும் இங்கே தடுக்கலை. ஆனால் யாரையும் வற்புறுத்தி அதில் இழுக்காது. இந்த சலுகைகளுக்காக நீ போய் இருந்தனா அதை விட ஒரு கேவலம், நாட்டு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி பார்த்தா சலுகைகளை அனுபவிக்காமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இன்னைக்கு கவர்மெண்ட்டில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பாதி பேருக்கு என்ன இதுன்றதே தெரியல. இப்போ கலெக்டர் கூட 144 போட்டார் இந்த கோயில் விஷயத்துக்கு. இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாதது. 144 எதுக்கு போடுவாங்க? மத கலவரம் இதுக்கெல்லாம் தான் போடுவாங்க. இதுக்கே வந்து ஒரு 144 கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் படித்தவரே போடுறாருன்னா அப்போ அவரெல்லாம் எப்படி இப்போ அவர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். கோட்டான்றது வந்து நான் வந்து அவங்க மேலே வெறுப்பில் சொல்லலை, கொடு. அதே சமயத்தில் அவனுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜை வை, நீ படிப்பெல்லாம் நல்லா படிக்கணும், இந்த மார்க் நீ எடுக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், 40 மார்க் எடுத்தால் கூட நீ கோட்டாவில் உள்ளே போயிடலாம் நீ நினைக்கிற. அதே அந்த 60 மார்க்காக வை, அவன் படித்து நல்லா படிக்கணுன்ற சின்சியாரிட்டியோடு படிப்பான். அதில் ஒரு 2 மார்க் கம்மியாச்சாலும் அவனை கோட்டாவில் கிடச்சிடணும்னு சொல்லு. அவன் சின்சியராக படிப்பான். அதை விட்டுட்டு கோட்டாவில் கிடைக்குன்றதுக்காக இவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு ஸ்கூலுக்கு போகாமல் இது பண்ணாமல் வெறும் 40 மார்க் எடுத்துகிட்டு போய் உக்காந்தானா அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ சமீபத்தில் இந்த நம்ம திருவற்றியூரில் ஒரு அட்வொகேட் சொன்னார், நீதிபதி எக்ஸாம் எழுதினாராம், 52 மார்க் அவர் வாங்கினாராம். அவருக்கு நீதிபதி பதவி கிடைக்கல. 43 மார்க் எடுத்தவர் கோட்டாவில் நீதிபதியாக போயிட்டாராம். அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்போ என்ன அர்த்தம்? இந்த கோட்டாவினால திறமைக்கு இங்கே வேலை இல்லை. அந்த திறமைகள் இங்கே நசுக்கப்படுகிறது. அதுக்காக வந்து கோட்டா இல்லாதவனுக்கு தான் திறமை இருக்குது, அவனுக்கு திறமை இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவனுங்க இன்னும் திறமைசாலிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இடத்துல, எஸ்சி இல்லை. ஆனால் அந்த திறமைகளை திருமாவளவன் போன்ற ஆளுகள் நசுக்கிறாங்க. அவங்கள உருப்பட விடாமல் பண்ணி அவங்கள எப்படி தவறான பாதை கொண்டு போகணுமோ இவரோட சுயநலத்துக்காக அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்கார் திருமாவளவன். இதுதான் உண்மை. ஓகே சார். இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த கோயிலை பற்றி பேசும்போது அமைச்சர் சேகர் பாபு வந்து ஸ்டாலின்
ஸ்டாலின் வந்து சேகர் பாபு கண்ட்ரோலில் இருக்காரு. ஏன்னா இவர் அறநிலையத்துலேருந்து வர கமிஷன் அடிச்சு கொடுக்குறதுனால அவருக்கு சேகர் பாபு என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டாரு. இப்போ கோயில் விஷயத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை இப்போ ஒரு அநாகரிகமான வார்த்தையை கத்திட்டு போயிருப்பார் ஒரு வீடியோவில் கூட. ஆமாம், ஸ்ரீவைகுண்டத்தில் போயிட்டு சோறு திங்கிறீங்களா பீ திங்கிறீங்களான்னு கேட்டிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாரு, ஒரு கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு. ஆனால் ஒரு கண்ட்ரோலில் இருக்காரு, கமிஷன் போது அமைதியாக இருக்காங்க அப்படின்னு மக்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏங்க இவங்களுக்கு வந்து தான் இந்துவை பற்றி இப்போ யார் என்ன பேசினாலும் இவங்களுக்கு வந்து தான் தெரிஞ்ச விஷயம் தானே, பாராட்ட தானே செய்வாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது சேகர் பாபு இவருக்கு சம்பாதிச்சு கொடுக்குறவர். அப்புறம் இருக்கும்போது அதுலேயே வந்து மெட்ராஸில் முக்கியமான புள்ளி. ஏற்கனவே சேகர் பாபுவோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் அவர் யாருன்னு, ரவுடி ஓட்டேரி தான் ஊர். அதனால் அவரை வச்சு இவர் அரசியல் பண்ணுறதுக்கு இவர் வந்து அவரை எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்க. அவரை மட்டும் இல்லை, எந்த அமைச்சர் பேசினாலும் அவர் கேள்வி கேட்குறதில்ல. பொன்முடி சொன்னால் ஓசி பஸ்ஸுன்னா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்னார் முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னா திமிரா. இதுக்கெல்லாம் ஏதாவது இவர் கேட்டிருக்காரா? ஆனால் இதே கிறிஸ்டியனை பற்றி பேசினாலும் முஸ்லீமை பற்றி பேசினாலும் உடனே பொத்துக்கிட்டு வரும். நான் வந்து எல்லா மதமும் சம்மதம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த இந்து மதத்தை ஒட்டி நீ எதுக்கு திணிக்க இது பண்ணுற அமுக்க பார்க்குறேன்னு தான் நான் கேட்குறேன். ஏன்னா இந்து மதத்தில் இருக்கிறவன் அத்தனை பேரும் வந்து கேள்வி கேட்பான் தைரியமாக. புரியுதுங்களா? இவனுங்களை வந்து கேள்வி கேட்டால் தான் அவங்க என்ன சொல்கிறது, திமுக வந்து இந்துக்களை வெறுக்கல, இந்துக்குன்னு வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அதாவது வந்து அவர்களுடைய சம்பிரதாயங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்க்கிறோம், அதை தான் சனாதானம் என்கிறோம்னாரு. யார்? திருமாவளவன்னு சொன்னார், உதயநிதியும் சொன்னார். நான் என்ன கேட்குறேன், இந்து மதத்தில் ஒண்டி தான் சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கா? ஏன் முஸ்லீமில் இல்லையா, கிறிஸ்டியனில் இல்லையா? இப்போ இந்துவில் வந்து கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, தாலி கட்டுவாங்க. கிறிஸ்டியனில் என்ன பண்ணுவாங்க, மோதிரம் மாற்றிப்பாங்க. அப்போ முஸ்லீமில் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டார், மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்க. இதுதான் முறை. அப்போ இந்த சம்பிரதாயம்லாம் நீ தைரியம் இருந்தால் எதிர்க்க வேண்டியது தானே. அதாவது இங்கே வந்து ஜாதி மதம் என்பது கிடையாது. மக்கள் வந்து சரிசமமாக தான் பழகுறாங்க. அரசியல்வாதி தான் எல்லாத்தையும் மக்களை வந்து மைண்டை டைவர்ட் பண்ணி இப்படி ஒரு குட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி இவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ பேசுகிறாங்களே, மதத்தை வச்சு இவங்க மோடி அரசியல் பண்ணுறாருன்ட்டு. நான் ஒன்று கேட்குறேன் திமுகவை, இங்கே தமிழ்நாட்டில் நீ ஒண்டி என்ன யோகியம்? எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே நீ கோட்டை சீட்டு கொடுக்குற. ஏன் வேறு யாருக்கா இதே திருமாவளவனுக்கு எஸ்சிகள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் தான் சீட்டு கொடுக்குறேன். ஏன் பொது தொகுதி அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காருல்ல, ஒரு தொகுதியாவது இது வரைக்கும் நீ கொடுத்துருக்கியா அவருக்கு? ஏன் கொடுக்கல? ஜாதிய அடிப்படையில் தான் நீ அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட இருக்கிறதே பாதி ஜாதி கட்சி தான் இல்லையா? கூட்டணி தனி தொகுதியில் நின்றுருக்காரு. தனி தொகுதியில் தான் நின்றுருக்காரு. பொது தொகுதியில் இது வரைக்கும் திருமாவளவன் எம்எல்ஏவா யாருமே நின்னது கிடையாது. நின்னாலும் ஜெயிப்பாரா, வெற்றி பெறுவாராங்க ஒன்று இருக்கு. ஜெயிப்பாரா ஜெயிக்கிறது வேற விஷயங்க. உண்மையிலேயே அந்த பொது இது மேலே அக்கறை இருக்கிறவன் நீ பொது தொகுதியை திருமாவளவனுக்கு கொடுக்க வேண்டியதானே. திருமாவளவனுக்கே ஒரு வேணுமே, நம்ம ஜெயிப்போனா தனியாக நிற்கலாமே, விஜய் மாதிரி சீமான் மாதிரி தனித்து நிற்கலாமே. தனித்து நிற்கல கேட்டால் பொருளாதாரம் இல்லைன்றாரு. யார்கிட்ட பொருளாதாரம் இல்லை? ஏன் வேலை சரி ஸ்கூல் இல்லையா அவனுக்கு? 5 வருஷம் எம்பியா இருந்துட்டாரு. 5 வருஷமா? அதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. இதெல்லாம் சம்பாதிக்காமல் இருந்திருப்பாரா? அவங்க கட்சிக்காரங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, அதிலலாம் வந்து வருமானம் இருக்காதா? பெரிய கட்ட பஞ்சாயத்துலேருந்து ரவுடிசம்லேருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வடபழனி பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அவங்க ஆஃபீஸ் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. வடபழனி அந்த டேர்னிங்கில் அசோக் பில்லர் போகிற லைனில் லெஃப்டாக, அதான் அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸு. அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை ரவுடிஸ்லாம் அங்கே தான் கிடக்கும். திருமாவளவன் மாதிரியே மீசை வச்சுக்கிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டு அங்கேயே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்கேயே தின்னுக்கிட்டு கோயம்பேட்டில் படுத்து இருக்கிற பார்ட்டி பூரா முக்கால்வாசி பார்ட்டி அங்கே தான் இருக்கும். இந்த பிட்பாக்கெட் அடிக்கிறது இது பண்ணுற கேஸ் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம், இது தானே உன் வேலை. பணன்றது வேறு விஷயம், புரியுதுங்களா? இப்போ சீமான் கூட சொல்கிறாரு, எனக்கு கட்சிக்காரங்க கொடுக்குற நிதியை வச்சு தான் நான் அரசியல் பண்ணேன்ட்டு. அதெல்லாம் அப்பட்டமான போய் 2 கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் அவர் பார்ட்னரு, அவர் பையன், அவர் தம்பியை வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் ஒன்று நடத்துகிறான் மெட்ராஸில் புஷ்வாகத்துக்கிட்ட. இவருக்கு வந்து வெங்கால்னு ஒரு ஊர் இருக்குது, ரெட்டில்ஸ் தாண்டி. அந்த ஊரில் 24 ஏக்கரால் தோட்டமே இருக்குது அவருக்கு, பண்ணை தோட்டமே, பங்களா இருக்குது. அவர் பொண்டாட்டி என்ன சாதாரணமான ஆளா? முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தோட 2வது பொண்டாட்டி பொண்ணு. இவருக்கு என்னங்க சொத்துக்கு பாஞ்சா? இவர் சொல்கிறார் கட்சி திறநிதியில் அதாவது வந்து அந்த அப்பாவி ஈழ தமிழர்களை வச்சு இவர் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வசூல் பண்ணி கறந்துக்கிட்டு இவர் வேலை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் வேட்பாளர், அவருக்கும் தெரியும் நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு தெரியும், நல்லாவே தெரியும். அதனால தான் பனைமரம் ஏறினால் கவர்மெண்ட் வேலைன்னாரு. இதை கூட ஒருத்தன் என்கிட்ட கேட்டான், மாடு மேய்ச்சா கவர்மெண்ட் பனைமரம் ஏறினால் வேலை, விவசாயிகள் அனைவரையும் நான் கவர்மெண்ட் அரசு ஊழியர்களாக்கி சம்பளம் தருவேன்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? நம்ம வெற்றி பெற மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு.
வெற்றி பெற்றாதானே நம்ம நிறைவேற்றுறதுக்கு, வெற்றி பெற மாட்டோம்னு அவனுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது. இதையும் கை தட்டுறதுக்கு 10 பேர் இருக்காம பாருங்க. அப்போ சீமானே இப்படி பேசும்போது கை தட்டுறவங்க திமுக பேசினா கை தட்ட மாட்டானாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், தயவு செய்து இந்த ஜாதி மதத்தை தூண்டி விடாதீங்க. அவன் இன்னைக்கு வந்து இருக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜாதி மதம் பார்க்காம தான் பழகுறாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து மேலே சாப்பிட்றவன் இன்றைக்கி ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், பெரிய ஐயர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான். அவன் உள்ள சமையல் பண்ணுறவன் வந்து எஸ்சியான்னு பார்க்குறானா இல்லை பிசியான்னு பார்க்குறானா எஃப்சின்னு பார்க்குறானா, அவன் பாட்டுக்கு போகிறான், அது பெரியவோட அவன் பாட்டு சாப்பிட்றான் வரான். அவன் அதை பார்க்குறவனாக இருந்தால் அங்கே போய் சாப்பிட மாட்டான்ல. ஆமாம். இந்த ஜாதியை உண்மையிலே ஒழிக்கிறவன்றவங்க நான் அதான் தான் சொல்கிறேன். முதல்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேருந்து நீ என்ன ஜாதின்றதை கேட்குறத முதல்ல எடுத்தா அவனுடைய வளர்ச்சியில் அவனுக்கு வந்து அவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த கோட்டாவை இந்த கோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுறது. புரியுதுங்களா? அதனால் வந்து முதல்ல இதை எடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இவங்க வந்து நியாய நீதியை பற்றி இவங்க பேசட்டும். ஓகே, ஜாதியை இது எடுக்கிறது சாத்தியமானு தெரியல.